அவன் என்னடா செய்யறான்டா? அவன் எத்தனாமாண்டு பேருந்தாய்க்கு வரது இல்லையாடாப்பா. இப்ப புரியட்ட பேரு புரிஞ்சு என்ன பேரு வேடாது அவள் பேரு வச்சிக்கல். சரி ஒன்றும் விளங்குறதும் இல்ல. இங்க வா இங்க வா. அந்த குப்பியால இங்க ஆளுங்க செட்டிலா குறைந்து போட்டாரு. அல்ல 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 நீ எடுக்கணும் அங்கோட்ட குப்பை ஓட்டி கொண்டு கொண்ட வாடா நான் உதிரைய ஓட்டுதான் அங்கோட்ட போட்டு என்ன வேலை பார்க்கிறீர்கள்? எந்த டீச்சர் டீச்சர் அதே அந்த கதை வளர்ந்து நிக்கிறோம் போடா. ரெஸ்ட் ரூமுக்கு என்ன ஆள் நிக்கிறாரு? டீச்சர் நிக்கிறாவோ? வருகிறது போய் டீச்சர் அந்த குப்பி அனுப்பிட்டு அந்த ஹோட்டல் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க இல்ல வேறு வளம் இது வளம் செய்கிறது இல்லையா? பெரிய கதைக்கோ மேல ஆக்குறாங்க. ஆறது வாங்க வாங்கம்மா வாங்க இருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ வாங்க இருங்க உள்ளுக்கு வந்துதான் எக்ஸ்கியூஸ் மீ சொல்றேன். என்ன பிரச்சனை அம்மா? நீங்கள் எங்கட மகனுக்கு அடிச்ச நீங்களா? பாரணில் சொல்லுங்க. என்ன எங்கட மகனுக்கு அடிச்ச நீங்களா? அதுதான் வந்த நான். மகனுக்கு நாங்கள் அடிக்கல, மகன் தான் மாஸ்டருக்கு அடிச்சு போட்டான். அப்படியே? அதான் வர சொன்னா. அதே நீங்க வர சொன்னீங்க. சரி சரி சரி, எனக்கும் தெரியாது சார். நான் இப்படித்தான் எல்லா கதைகளும் பெறுது. நாங்கள் இப்பதான் இப்ப ரெக்கார்டோட திரிகிறோம். இப்ப ரெக்கார்டு பாடசாலைக்கு எல்லாம் இப்ப நாங்கள் பழைய மாணவர் சங்கத்துக்கு அறிவிச்சிருக்கிறோம். பாடசாலை புள்ள அலுவலகம் புள்ள எல்லா ஆபீஸ்களுக்கும் மற்றது எல்லாம் பாடசாலையை சுத்தி கமரா பூட்டுறதுக்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். இரண்டால் இப்படி மாணவர்கள் இப்படியான இல்லாத கதையை எல்லாம் பெற்றாருக்கு சொல்லி பெற்றார் அதை பேருந்து ஏரியாக்களுக்கு சொல்லி இப்ப எல்லாம் யூடியூப்ல எல்லாம் தருகுது இந்த செய்திகள். இவ்வாறான தவறான பாடசாலையை பற்றி அந்த ஆசிரியர்களை பற்றி இந்த மாஸ்டர் நல்லா படிப்பிக்கக்கூடிய மாஸ்டர். அவர்கிட்ட படிக்க குழந்தை பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளவு பேர் பாஸ் பண்ணிருக்கு. நீங்க தானே சார் எங்கட பிள்ளைகளை இரவு பகலா கூப்பிடுறீங்க, கை சண்டை காய் சண்டை எல்லாத்துக்கும் நீங்க வளர்க்குறீங்க. இரவு நாங்கள் கூப்பிட இல்ல, காலம்புறையில 6 மணிக்கு பிள்ளைகள் நிக்க வேணும். அப்ப இல்ல நாங்க பழக்கிறது சரி, அது தாண்டி மாஸ்டருக்கு அடிக்க சொல்லி இல்லை தானே. நீங்கள் இவ்வாறான பெற்றார் அதை கவனிக்க வேணும். நீங்கள் அதை விளங்கிக் கொள்ளாமல் நீங்கள் நடந்து விடிய 6 மணிக்கு பள்ளிக்கூடம் சரியோ, 3 மணிக்கு வீட்டை வாரானோ சரியோ, பிறகு பிராக்டிஸ் நிக்கிறான் நேரம், பிறகு 5 மணி 6 மணி தான் வீட்டை வாரான், பிறகு இரவு கிளாஸுக்கு போறான், பிறகு இரவு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸா. நீங்க தானே சார் ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறோம். அது நாங்கள் படிக்கிறது பிள்ளைகள் வீட்டை நாங்க முடிச்சு சொல்லி கொடுக்குறோம். நீங்கள் தான் சார் உங்களோட கூட இருக்கிறாங்க சார். நேரம் எங்களோட இருந்தாலும் பேரண்ட்ஸ் கவனிக்கணும் இல்ல பிள்ளைகளை. நீங்கள் கவனிக்காமல் இப்படியான இதுல பிள்ளைகளை வளர்த்தால் என்ன வளர்ப்பு சரியில்லை. என்ன சார் வளர்ப்பு தெரியல? பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா விடுறான், எல்லாம் செய்து கொடுக்குறான், எல்லாம் செய்யறோம் தான். நாங்க என்ன செய்யறோம் எல்லாம்? நீங்க சொல்லி விடுறீங்க கொப்பி வாங்கிட்டு வா, வேணா வாங்கிட்டா பூட்ஸ் வாங்கு, மிதிக்கிறதுக்கு பூட்ஸ் வாங்கன்னு சொல்றீங்க. இல்ல பூட்ஸ் அது பிள்ளைக்கு பாடசாலைக்கு பூட்ஸ் அப்ப நாங்களும் சார் என்ன செய்யறது? கஷ்டம் வந்தாலும் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கறது. நாங்கள் பாடசாலை மாணவர்களை கராட்டி பழக்கிறோம், எல்லாம் பழக்கிறோம். நான் தேசிய மட்டம் கொண்டு இந்த பாடசாலையை இந்த கிராமத்தின் இதுகள் பெரும் உங்களோட கிராமம் தான், உங்களோட கிராமத்தின் பெருமைக்கு தான் நீங்க இப்படியான இதுகளை நாங்கள் பழக்கிறது. பழக்க தேசிய மட்டத்துக்கு போனா நாளைக்கு யாருக்கு பெருமை? எங்களுக்கு பெருமை. நான் இங்கே இருக்கிற மாஸ்டர் அவரும் அப்படித்தான், இங்கே இருக்கிற மாஸ்டர் அவருக்கெல்லாம் உங்களோட வளர்ச்சி அடையணும், பெருமைப்படுத்தணும் என்ற தேவை எங்களுக்கு இல்லை. நாங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறோம் என்று சொன்னா நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். நீங்க ஒத்துழைப்பு வழங்காத அவருக்கு நாங்க எதிராக சட்ட எடுக்க போறோம். இப்படி மாஸ்டர் டைம்
என்ன சார் நீங்க சட்டம் எடுக்க பயமா இருக்கு சார், நீங்க எல்லாம் பெருசா கலைக்கிறீங்க சார். நீங்கள் இப்படி அப்படி இல்ல, நீங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கத்தான மேடம். அல்லாட்டி அவரை வந்து சீரத்த பள்ளியில கொண்டே விடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். எல்லாம் தனியத்துக்களை அறிவிச்சு இப்ப மாநில ஆளுநருக்கெல்லாம் அனுப்பி இருக்கிறோம் கடிதங்கள். இது சம்பந்தமா மாணவர்கள் எப்படி என்று. இப்ப நீங்கள் என்பதை பெற்றார் சொல்றீங்க, ஆசிரியர் அடிக்கக்கூடாது மாணவர்களுக்கு என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சுற்றுலூபம் இருக்குது. எங்களை கல்வி அமைச்சாலும் வெளியே ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது, அன்பால அரவணைச்சு தான் போக வேண்டும் என்று. அந்த அன்பால அரவணைச்சு நாங்கள் போய்க்குள்ள அவருக்கு வந்து இந்த மாணவனுக்கு வந்து வேற விதத்துல அவருக்கு கருதி கொண்டு இப்ப அன்னைக்கு எல்லாம் பாருங்க ஒரு புள்ளி கொண்டு பூன் கொண்டு இருக்கு பாடசாலைக்கு. அது நான் வர சொல்லி இருக்கிறேன். அது சம்பந்தமாக இப்ப வீட்டதான் பாடசாலை இல்லாத நேரத்துல வீட்டதான் பாவிக்க தெரியுமே சார். வந்து என்ன சொல்றது சார், பள்ளிக்கூடம் 5ஆம் ஆண்டு தானே, அது பிரச்சனை இல்ல. 5ஆம் ஆண்டு தான் உறவுகளா இருக்கிறான், அந்த பிள்ளை உறவுகளா இருக்கலாம். இப்ப அன்றைக்கு என்ன வந்தது, மாஸ்டர் கட்டி பிடிச்சதுன்னு சொல்லி அந்த போட பறிச்சதுக்காக மாஸ்டர் கட்டி பிடிச்சதுன்னு சொல்லி அந்த பிள்ளைவை பெற்றாருக்கு சொல்லி பெற்றார் அதை பெரிய யூடியூப்களுக்கு போட்டுக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனை ஊடகங்கள் எல்லாம் முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை நடந்து ஒன்று உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எங்களுக்கு சொல்லாம இருக்கலாம், அதை பெரிய பிரச்சனை இல்லை. அப்ப இது பொம்பளை பிள்ளைன்ற விஷயம் நாங்கள் கலைக்க கூடாது. அது சம்பந்தமா நாங்கள் வர சொல்லி இருக்கிறோம். எனக்கு நான் தலைவருக்கு மீட்டிங் போறேன் நானும். அப்ப இப்படியான பிரச்சனை இருக்கத்தக்கதாக நீங்கள் உங்களோட பிள்ளைகளை பாதுகாருங்க. நீங்கள் பாடசாலைக்கு உங்களை விட்டால் பாடசாலை நேரங்கள் தவிர்த்த பாடசாலை காலமா வந்து பிள்ளைய தனியா விடுற இல்ல சரி, பிள்ளைய தனியா விடாட்டி சரிங்க. இப்ப ஒரு மாஸ்டருக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு மாணவன் வளர்ந்துட்டான் என்றால் அவன் என்ன ஏறது நாங்கள் இது வளர்ப்பு பிள்ளை, உங்களோட வளர்ப்பு பிள்ளை, நீங்க அவங்க வளர்ந்து நான் இப்படி என்ன நாங்க ஆசிரியர் தொழில நிப்பாட்டி போட்டு நாங்க உங்க தோட்ட கொத்துற வேலைதான் செய்யணும் போல. நீங்கள் என்ன எப்படி கேட்கிறீங்க எங்களை பற்றி? நீங்க இப்படியான கதையில் கதைக்காதீங்க சொல்லிட்டேன். நீங்கள் உடம்பு பிள்ளைகளை வந்து நீங்க இருந்தா வளர்க்கணும். ஒரு வாசலுக்கு அடிக்கிறான்னு வளர்ற அளவுக்கு அவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் எப்படி நான் நாளைக்கு அவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியும்? நீங்கள் பெற்றார் நீங்க போங்க, நான் பார்த்துக் கொள்றேன். சரி சார், நான் போட்டு சரி சார், நான் இதுக்கு பாக்குறேன், அவனுக்கு சொல்றேன். அவரே சொன்னீங்களோ சொல்லலையோ நாங்கள் சட்டம் வரைக்கும் இருக்க போறோம், அவ்வளவுதான். நான் பாக்குறேன் சார். சரி, இன்னும் உங்களை வேலையை பாருங்க. அதனால அவருக்கு எதிராக நான் பார்த்துக் கொள்றேன். அவரை ஒரு ஆசிரியருக்கு அடிக்கிற அளவுக்கு ஒரு மாணவன் வளர்ந்துட்டாருன்னு அவன் வந்து வாழாடி கொண்டிருக்கா. இல்ல கராட்டி வளர்க்குறீங்களா? கராட்டி என்னத்துக்கு நாங்க வளர்க்கிறோம்? நல்ல ஆரோக்கியமான மாணவ சமுதாயத்தை இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கணும். அவர்கள் கல்வியில வரணும், இனமான செயற்பாடுகள் இருக்கணும் என்றுதான் நாங்கள் அவர்களுக்கு கராட்டியை வளர்க்கிறோம். அவர் வந்து இங்க கராட்டி வளர்க்கிற கராட்டி வளர்க்கிற மாஸ்டர் அடிக்கிறதுக்கு அதுக்குற கதையாவா வந்துட்டா? ஓ ஹலோ, இல்ல சார், நான் இப்ப பார்த்தேன் மெயில் பார்த்து நான் ரிப்ளை உங்களுக்கு அனுப்புறேன் சார். ஓ சரி சார், அந்த ஏசியா போட்டு விடுறாடே, மரியா ஏசியா போட்டு விடு. பியோனும் ஒரு வேலை வெட்டியும் இல்ல, நான் தலையடிச்ச வேலையப்பா. இந்த மிஸ்ஸஸ் ராயல் டீச்சரை வர சொல்லுங்க ஒருக்கா. ஓ பொடிவேட்டை சொல்லி கொடுங்க, நீங்க போனா பொடிவேட்டை சொல்லி கொடுங்க. இது அடுத்த விளையாட்டு உங்களோட. சார். ஓ வாங்க டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ வாங்க. ஓம் சார், வர சொல்லுங்களா? ஓ வரதுல இருங்க. இதெல்லாம் உபதிபர். ஓம் சார். உபதிபர் நீங்கள்
அப்ப உங்களுக்கும் சில பாடசாலைகள்ல சில பொறுப்புகள் உங்களுக்கும் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஒரு மாணவி ஒன்று போன் கொண்டதாக அதை பறிச்சது. அப்புறம் நான் தான் கூப்பிட்டு அதை பறிச்சேன். அது இப்ப வித்தியாசமான முறையில ஊடகங்கள்ல எல்லாம் வெளிவந்து காட்சி கொடுத்ததாக எல்லாம் சொல்லப்பட்டு வீட்டான் குத்துங்க ரோசாப்பு நல்ல வடிவான ரோசாப்பு குத்துங்க நன்றி வைக்கும்போது நான் வந்துடுறேன் வடிவா அடிக்கிறாங்க வேற கண்டாலும் குத்துங்க. ஓ அப்ப பின்ன உங்களுக்கும் பொறுப்புகள் இருக்கு. அப்ப நேற்று ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்ப அது சம்பந்தமா என்னுடைய வலயம் என்ன வர சொல்லி அப்ப நாங்கள் எங்களுடைய டீச்சர்ஸ் மேலேயும் எல்லாரையும் கூப்பிட்டு கதைப்போம். அப்ப சுதாரன் சாருக்கு 7ஆம் ஆண்டு சுதாரன் சாருக்கு பொடியோடு அடிச்சு போட்டோம். ஓ அடிச்சு போட்டார். இப்ப என்னென்றால் நான் ரைகோட் நேற்று வாங்கிட்டேன். நேற்று ரைகோட் வாங்கிட்டேன். நீங்களும் எல்லா டீச்சர்ஸ் மேருக்கும் சொல்ல வேணும். ரைகோட்டை வாங்கி இடுப்புல கட்டி கொண்டு திரியுங்க. பிள்ளைகள் வந்து கதைகள் எல்லாம் வந்து திரிவுபடுத்தப்படும். விளங்குதான் இல்லாத கதைகள் எல்லாம் இப்ப சொல்ல வலிக்கிட்டு விளங்குதான். நாங்கள் அடிச்சால் பிரச்சனை, போன் தொடர்ந்து போன் பறிச்சா பிரச்சனை. அன்றைக்கு ஒரு மாணவன் கூடி போய் அன்றைக்கு பாக்குறேன் டொய்லெட் அந்த 7ஆம் ஆண்டு பட்டையும் 9ஆம் ஆண்டு படிக்கிறேன் என்று கதைக்கிறேன். இதை நாங்கள் பெற்றாலும் மேல கூப்பிட்டு சொன்னா என்ன நடக்கும்? இந்த பிள்ளை சின்ன பிள்ளை நீங்கள் மாசம் மேல கதை கட்டுறீங்களோ என்று சொல்லி போட்டு சாதி ரீதியாக கொடுத்துருவீங்க. நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். நீங்கள் ரைகோட்டை வந்து கொண்டு திரிவீங்க. விளங்குதானே? ரைகோட்டு வாங்குவோம். போய் வாங்குங்க. வாங்கி நீங்கள் உங்களோட சம்பளத்துல வாங்குங்க. மற்றது நான் இப்ப பழைய மாணவர் சங்கத்தோட காய்ச்சிருக்கிறேன். அவன் இப்ப நேரம் விளையாட்டு நேரங்கள் எடுப்பினோம். ஒரு 12 மணி அப்படி எடுப்பினா நீங்கள் என்ன பிரச்சனை பாடசாலையை சுத்தவரை கமராகும். அலுவலகத்திலிருந்து சகல இதுகளுக்கும் வகுப்பறைகளுக்கும் எல்லாம் கமரா போட்ட சொல்லி கேட்டிருக்கிறேன். அதை உடன்பட்டு இருக்கிறேன். ஓ அதுவும் ரைகோட் கமரா. ஓ ரைகோட் பண்ணி. ஓ அப்ப அது மாதிரி நீங்கள் ரைகோட்டை கொண்டு தெரியுங்க. ரைகோட்டா தேவை முக்கியம். ஏனென்று சொன்னால் இப்படியான பிரச்சனைகள் இப்ப தேவையில்லை வருது. நான் கதையெல்லாம் வரைக்குள்ள இப்ப நாங்களும் ஆசிரியர் பேசி நாங்கள் ஆசிரியர் வெளியே விட்டுட்டு தோட்டம் தான் கொத்த வேண்டியது. நாங்கள் சொந்த ஊரும் இல்லை. சொந்த ஊரில் இருக்கிறது அதெல்லாம் முற்றுமை ஆயிடுங்க. நாங்கள் வந்து புறப்பட்டதாயும் மற்றது வேலையை விட்டுட்டு போறதா அவமானத்தோட போக வேண்டிய இப்ப நானெல்லாம் இன்னொரு 3 வரைக்கும் தான் இருப்பேன். நீ அங்கால நீங்க எல்லாம் இருக்க போறீங்க. அப்ப இதோட சரி சரி நான் பூனாப்புறம் போங்க. சரி நான் பூனாப்புறம் நான் ஓய்வெட்டு பூனாப்புறம் நீங்கள் போங்க. பிரச்சனை இல்ல. என்னன்னு சொன்னா நான் இப்ப விளையாட்டு போக போறேன். நீங்கள் இருங்கோ. நான் நினைக்கிறேன் அந்த அதை விரட்டி நான் சில வயல அந்த கட்டிப்பிடிச்சான்னு சொல்லி ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை சுவாரன் சேர்த்து பிரச்சனை. அதுக்கு ஒரு சுவாரன் சேர கூப்பிட்டு கதைக்க விடாது. சரி பிரச்சனை ஆயிடும். உண்டாவுண்ட காய்ச்சா பிரச்சனை ஆயிடும். ஓ ஓ அப்ப என்ன பிரச்சனை சொன்னால் அது வரவினம். பேரண்ட்ஸ் பெஸ்ட்ரோட வரவினம். நினைக்கிறேன் சாவ எடுத்து காய்ச்சல் கொஞ்சம் முறையில் அண்டிலாம் காய்ச்சல். கொஞ்சம் அரசியல் பகுந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து என்ன எடுத்துட்டு எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடும். அது பாடசாலை சம்பந்தமாக அப்ப நான் போறேன் நிலையத்துக்கு. சரி ஒரு 10 மணி ஆனது. நான் போறேன். நீங்கள் பாருங்க கோப்பரைய தோட்டம் பண்ணுங்க ஆக்கணும். சரியோ மற்ற கண்டா டீச்சர்ஸ் மேல வந்தால் சொல்லி ரெக்கார்டர் வாங்க தாம சொல்லி நாளைக்கு மீட்டிங் கிடைக்கும். சரி ஓ நாளைக்கு வரும். நீங்கள் இது இருங்கோ. நான் போறேன் போட்டு பாரு. சரி ஓ டீச்சர் இருங்கோ. Goodbye. Teacher. Oh, mango. Excuse me. Oh, சொல்லுங்க. என்ன
இந்த பிள்ளைக்கு மாற்றோரா கட்டி பிடிச்சு போட்டாரா? என்ன கட்டி பிடிச்ச ஒட்டி பிடிச்சன்றீர்? ஓ டேட்டா. ஓ பிரின்சிபல் இல்லையோ? பிரின்சிபல் இல்ல, அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போட்டாரோ? வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயில வேலைக்கு போயிட்டாரு. ஏடா நீங்க நான் உபாதிபர். உபாதிபர். வாய்க்கிறாங்க. கலைங்க சொல்லுங்க. இப்போ அப்ப மாற்றோரா காத்து. அவரே எல்லாம் நீர் பாக்கியலாது. இது கட்டிடலாம். நீர் பாக்கியலாது. இல்ல அவர் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மேல கொட்டிட்டாரு. அப்ப அதோடைய பெண்பா புள்ளா அவருக்கு பலிக்க போகுது. அதான் அவருக்கு சொல்லி போட்டு காய்ச்சி போட்டு என்ன கலைக்கிறீ நீர்? தப்பால கலைக்கிறீ. அவர் இளம்பை. அவர் இளம்பையோ மலம்பையோ உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரை பத்தி? இல்ல ஐயா தொட்டா நான் விடக்கூடாதானே. ஏன்னு சொன்னா பிள்ளைக்கும் பரிணாமங்கோ மாஸ்டர் என்ன கலைக்கிறீ? பிள்ளைய கல்யாணம் கலைக்கிறீ வித்தியாசமா அப்படியே நம்ம கட்டி பிடிச்ச பூனை பறிச்ச வராம கட்டி பிடிச்ச இல்ல போன் கொண்டு வந்தது பாடசாலைக்கு அந்த பூனை தான் சேர்ப்பாங்க. அப்ப நம்பர் வந்து தான் வாங்கியிருக்கிறேன். ஐயா போன் சார் போன்ல மாறி போன் அடிச்சவர் போன் அடிக்க உங்களோட மகளுக்கு நம்பர் நம்பர் வந்தது. ஐயா என்ன படிக்கிற பிள்ளைங்க இருக்கிறது என்னப்பா? அதனால நம்ம இவ்வளவு புள்ளிகளோ எத்தனையாயிரம் புள்ளிகள் படிக்குது இந்த பாடசாலையில. அது இந்த புள்ளிய வந்து படிக்கான பிள்ளை இந்த பிள்ளை எனக்கு ஒரு மனசுக்கு காரணம் சரியோ என்ன என்ன இங்க நானும் 11 பிள்ளை பெற்றனா சரியோ அதோட காலம் முடிஞ்சது. வயது வந்தது எனக்கு எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் செய்தது. இவ்வளவு தான் இருக்கு. இவளுக்கு அன்றைக்கு குறிப்பு காய்ச்சல் படிச்சு கொண்டு மாற்றிதானம் பலனா பின்னும் சொல்லி போட்டு வந்து குறிப்பை காட்டி போட்டு புள்ள வந்து மத்தியானம் சொல்றாள் இப்படி மாஸ்டர் காட்டி போட்டு அப்ப அது சரிவிடாது. இல்ல அதுக்காண்டி நான் பெறையில இல்ல கட்டி பிடிச்சது வளர்க்க வேணும். ஐயா நீங்க என்ன சம்பந்த கலக்க வந்தீங்க இங்க பள்ளிக்கூடத்துல? இல்ல நான் அது கேப்பம் வந்து வந்தேன். கேப்பம் வந்து வந்தீங்களோ? நீங்க போய் கலைங்க ஐயா. நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்கள் எங்களுக்கான உபாதிபர் ஆக நீங்க எங்களுக்கான நாங்க உபாதிபர் தான். நாங்க வேற யாரும் இல்ல. உபாதி பண்ணி கொடுத்த உபாதிபர். அதிபர் இல்லாத இடத்துக்கு உபாதிபர். அப்ப அவர் பெறணுமே. அவர் பெற வேணும். அதான் மனசு கேட்டுட்டு வரைக்கும் நான் என்னண்டு என்ன வந்தா என்ன பிரச்சனை வந்தீங்க பெண்ணுடைய கதை எங்க பிரச்சனைங்க? அதான் சொல்லி கொடுறேன். மாஸ்டர் இருக்க பார்க்க வேணும். நல்ல கதையெல்லாம் பிள்ளைக்குது. பள்ளி கொடுத்த இந்த புரோகிரமாயி பிள்ளை கல்யாணம் சம்பந்தமாயி அவர் கட்டி பிடிக்கல ஐயா. அவர் போட்டான ஐயா வாங்க உங்களோட பிள்ளை மாறி உங்களோட பிள்ளைய தீவிர விசாரிச்சீங்களோ? தீவிர வச்சு விசாரிக்கிறேன். கொஞ்சம் கடுமையா விசாரிக்கலாம். விசாரிச்சு அவர் போன் வாங்கி நம்பர் எடுத்தவரா எடுத்து போட்டு கட்டிட்டு சரியா என்னென்றாலும் நீங்கள் என்னோட நீங்க பிரச்சனை சொல்லி படிக்கிறீங்களோ? சரி பாப்போம். அவருக்கும் சுதாகரன் சார். சுதாகரன் சார். சுதாகரன் சார். இந்த வீளுக்கும் சுதாகினி தானே பேர். நீங்க சம்பந்தம் சரி நான் உங்களோட பொம்பளையோட கதைக்கலாம். நான் எப்போ பிரின்சிபல் வருவேன்? முடிய பள்ளியில வீட்டை போய் நாளை தான் வருவேன். சரி அப்ப நான் நாளைக்கு வரேன். சரி போயிட்டு வாங்க. குடிச்சு போட்டு கதைக்கிறது அப்பா மேலாம் இப்போதை குடிதான் மனத்துல வந்துட்டு கதைக்கிறேன் மனத்தோட. கேட்டீங்களோ சங்கதி?